Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Squad. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூரோப்பில் இருந்தாங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது யூரோப்பில் இருந்தாங்கன்னா, ஏன் நீங்களே யூரோப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையுமே டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து வேர்ல்டு லெவலில் நடந்திருக்குது. இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து இப்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோம், நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. இதோட எதிரொலி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூரோப் அண்ட் ஹோல் வேர்ல்டு இன்க்ளூடிங் இந்தியா வந்து இருக்குங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ நாள் 3 வருஷமாக வாய்க்கால் தகராறு பண்ணிட்டு இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏன் இப்போ க்ளோஸ் ஆகுறாங்க, இதோட விளைவாக யார் பலியாடாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் அண்ட் யூரோப் மேபி பலியாடாகலாம். ஸோ அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட், ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவலில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் சினிமாவை விட எக்ஸைட்டிங்காக இருக்கும் என்றைக்குமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூடியூப் அல்கோரிதம் புரிஞ்சுக்கும். ஓகே, இவங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேர்ல்டு லெவலில் நடக்கிறதெல்லாம் கரெக்டாக காமிக்கணும்னு புரிஞ்சு உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்களா MG ஸ்குவாடில்? எனிவே, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் அப்படிங்கிற இந்த ஒரு போர் வந்து 3 வருஷமாக போயிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்ன எதிர்பார்த்தோன்னா, ரஷ்யா இவ்வளோ பெரிய கண்ட்ரி, உக்ரைன் இத்தினோண்டு கண்ட்ரி கம்பேர் டு ரஷ்யா வந்து ஊதி தள்ளிடுவாங்க, உள்ளுக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சோம். பட் நினச்சதுக்கு அப்படியே ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆச்சு. ரஷ்யா வந்து என்னதான் பெரிய வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஃபுல்லாக அவங்களோட காசு, அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உக்ரைன் கிட்ட கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்டைரக்டாக ரஷ்யா வந்து உக்ரைன்கிற ஒரு நிலத்தில் சண்டை போட்டாலும் ரஷ்யா ஆக்சுவலாக சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிஃபென்ஸோட வந்து ரஷ்யன் அஃபென்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த போர் வந்து 3 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. பிகாஸ் 3 வருஷமாக அமெரிக்காவில் பிரசிடெண்டாக இருந்தது பைடன் வந்து முழுக்க சப்போர்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்திருக்காரு. ட்ரம்ப் முதல்லயே என்ன சொன்னார்னா, நான் பதவிக்கு வந்து 24 ஹவர்ஸில் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போரை நிறுத்திடுவேன்னு சொன்னார். அது 24 ஹவர்ஸை தாண்டி போயிடுச்சானா ஒரே மாதத்தில் ட்ரம்ப் வந்து ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. முற்றுப்புள்ளி வைத்தாங்கனால், இன்னைக்கு போரை நிறுத்தினாங்கனால் அதில் முழுக்க பெனிஃபிட் ஆக போகிறது, முழுக்க அட்வான்டேஜ் இருக்க போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட்டின் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் புட்டின் தேவையில்லாத வேலையை பார்த்தாருங்க, ரஷ்யா தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் புட்டின் வந்து லாங் டேர்ம்க்கு யோசிச்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன விஷயம் தானே கேட்குறீங்க? ஸோ இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு, 3 இயர்ஸ் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களோட மொத்த டிஃபென்ஸையும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் யூரோப் வந்து அவங்களோட மொத்த டிஃபென்ஸையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? எல்லாரோட ஆயுத பலம், பணபலம் எல்லாமே உள்ளுக்குள்ள உக்ரைனுக்குள்ள ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ரஷ்யா வந்து கண்டினியூஸாக எப்படியாவது உக்ரைனை வந்து கேப்சர் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் முடியலை, ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருந்துட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ ரஷ்யாவுக்கு பேக்கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் வர வர்த்தகத்தை வச்சு தான் இந்த போரை ஃபண்டு பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கும் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா மேலே ஏகப்பட்ட சாங்ஷன், ரஷ்யா கிட்ட யாரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யா கூட யாரும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி. 2 பேருக்குள்ள சண்டைனா ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, நீ அவன் கூட இனிமேல் பேசாதரா, இவன் எனக்கு எதிரி ஆகிட்டான், அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு சைடு திரட்ட பார்த்தாங்க. இதில் ரஷ்யாவோட எக்கனாமியுமே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனால், டேய் வெயிட் பண்ணு உக்ரைன், உனக்கு இவ்வளோ நாள் வந்து நாங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து ஊற்றி தள்ளியிருக்கோம். அமெரிக்கனோட டேக்ஸ் மணி, அமெரிக்கா மக்கள் வந்து கட்டக்கூடிய டேக்ஸை நாங்கள் யூரோப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு போருக்கு, ஓகேவா? ஸோ யூரோப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு போருக்கு உக்ரைனுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் நீ வந்து தோராயமாக உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் இருக்கும்ல, அதாவது அவங்களோட நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்ஸஸ் லைக் லெட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இந்த நிக்கலாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக நம்ம டெக்கு கேட்ஜெட்ஸில் தான் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான நிறைய பொருட்கள் வந்து அவங்களோட மண்ணுக்கு கீழே இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் எங்களுக்கு தந்துரு. உக்ரைன் கிட்ட காசு கிடையாது, போரில் இருக்காங்க, காசு இல்லைன்னா பக்கத்து கண்ட்ரிலே வாங்குறாங்க. ஸோ நீ வந்து அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து எனக்கு 50% கொடுத்துரு, அது அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து டீல் பேசுகிறாரு. ட்ரம்ப் இதில் எக்ஸ்பர்ட்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுல உண்மையிலே அவர் வந்து நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ட்ரம்ப் வந்ததுலேருந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. இந்தியன்ஸை திருப்பி நாட்டுக்கு அனுப்புறாரு, வெளிநாட்டில் இருக்கிற அவங்க ஊரில் இருந்த மெக்சிகன்ஸை திருப்பி அனுப்புறாரு. பட் எந்த கண்ட்ரியுமே அவர் கூட சண்டை போட முடியல. பிகாஸ் அவர் பண்ணுறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள், நீ இல்லீகலாக இருந்திருக்க, நீ அனுப்புகிறேன், அந்த மாதிரி சில விஷயங்கள் அவரோட கண்ணோட்டத்தில், அமெரிக்கன்ஸோட கண்ணோட்டத்தில் அவர் பண்ணுறது நியாயம் தானங்கிறது மாதிரி தான் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைனில் நம்மளுக்கு நடுவில் ஒரு பெரிய கடல் இருக்குது, அதை தாண்டி நிறைய நாடுகள் இருக்குது, இவ்வளோ தூரம் தாண்டி உக்ரைனோட போருக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இதுக்கு பதிலடியா நீ வந்து ஊரில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் பாதி எனக்கு கொடுத்துரு, அங்கே கண்ட்ரோலையும் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாங்க. இதை அஃப்கோர்ஸ் உக்ரைன் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோட வளங்களையும் அவங்க கொடுத்துறாங்கன்னா அவங்க நாடு என்னதான் பண்ணுங்கிறது தான் உக்ரைனோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வந்து
ஜெலன்ஸ்கி தரலாம் முடியாது அப்படிங்கிற ஆங்கிளில் பேசிட்டாரு. ஆங்கிளில் தர முடியாதுன்னே பேசிட்டாரு. ட்ரம்ப் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இது சரிப்பட்டு வர மாதிரி தெரில, அவன் வந்து ஒரு மாடரேட்டான காமெடியன். ஸோ ஜெலன்ஸ்கி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தார். ஸோ அதுக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு, அவன் ஒரு ஓரளவுக்கு வாழ்க்கையை காமெடியனாக யூஸ் பண்ணிருந்தான், அவனை போய் பிரசிடென்ட் ஆக்கி வச்சுட்டு இருக்கீங்க, அவனுக்கு அவங்க ஊர்கிட்டே வந்து சப்போர்ட் கிடையாது, இப்போ ஒரு எலெக்ஷன் நடத்தினா அவன் தோற்று போயிடுவான், இவன் கூடலாம் எப்படி நெகோசியேட் பண்ணுறது, இவன் சரியில்லை அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து ட்ரம்ப் பேசிடுறாரு. ஸோ ஃபுல் பஞ்சாயத்து இருக்கிறப்போ தான் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு உக்ரைனே இன்வைட் பண்ணல. இந்த மீட்டிங்கில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா மிடில் மேனாக வந்து சவுதி அரேபியா இருக்காங்க, அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அண்ட் இட்ஸ் அ க்ளோஸ் டோர் மீட்டிங். உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க. ஸோ அமெரிக்காவும் இவ்வளோ நாள் உக்ரைனுக்கு ப்ராக்சியாக சண்டை போட்டுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிஃபென்ஸ் தான். ஸோ உக்ரைனுங்கிற மண்ணில் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் உள்ளே வர்றப்போ அமெரிக்க ஆயுதங்கள் தான் தடுத்து நிறுத்திட்டு இருந்துச்சு. இப்போ உக்ரைன் வந்து எங்களுக்கு திருப்பி காசு தர மாட்டோம், பிரோஜனமும் இல்லை, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒன்று ஒரு பிஸ்னஸ் மேனாக ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. க்ளோஸ்டு டோரில் சவுதி அரேபியாவில் யாருக்கும் உக்ரைனே கூப்பிடல, எந்த ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியவே கூப்பிடல. ஸோ க்ளோஸ் டோர் மீட்டிங் நடத்துகிறாங்க. இந்த மீட்டிங்களோட வெளிப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ரஷ்யா வந்து இவ்வளோ நாள் 3 வருஷம் போர் கழிச்சு உக்ரைனில் 20% ஆக்குபை பண்ணிட்டாங்க. உக்ரைனோட நாட்டில் 20% இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது. கொஞ்சம் ரஷ்யன் இடத்த வந்து உக்ரைனும் பிடிச்சிருந்தாங்க, ரிவர்ஸில் போய் நாங்கள் பிடிக்கிறோம்டான்னு பிடிச்சிருந்தாங்க. அதையும் ஆல்மோஸ்ட் வந்து ரஷ்யா திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாங்க. ஒரு மொத்தம் வந்து அவங்க பிடிச்ச இடத்துல 60% ரஷ்யா திருப்பி எடுத்துட்டாங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு பயங்கரமான அட்வான்டேஜஸ் இடத்துல இருக்காங்க. ப்ளஸ் அவங்க பிடிக்கணும்னு நினச்ச 20% இடத்தையும் வந்து ரஷ்யா ஓன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிலமை இருக்கிறப்போ ட்ரம்ப் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, அதாவது அமெரிக்கா வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் வந்து ஒரு டிக்டேட்டரோட ஆட்சியில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எலெக்ஷன் நடந்து, இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு காமெடியனு, இவனெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது, சரியான ஆள் இல்லைன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியை டைரெக்டாக சொல்கிறாரு. இது ஒரு டிக்டேட்டரோட ஆட்சி, ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சி, 50% நான் உனக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், நீ அங்கே இருக்கிற வளங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ வந்து பண்ணுறியோ இல்லையோ, நாங்கள் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் மோஸ்ட்டாக நாங்கள் இதை எடுத்துவோம். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட வந்து உனக்கு போட்ட சாங்ஷன் இருக்குல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசாத பிஸ்னஸ் பண்ணாதன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாத்தையும் நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன், இந்த போரை நிறுத்திக்கலாம், நீ வந்து உக்ரைனை மொத்தமாக பிடிக்கணும்னு ஆசைப்படாத, இருக்கிற இடத்த வச்சுக்கோ. அந்த ஆங்கிளில் தான் மீட்டிங் போயிருக்குது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனால், நான் வந்து என்னோட லெகசிங்கிறது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளை என்னவா நினைவு வச்சுக்கிறாங்கன்னு. ட்ரம்ப் வந்து அவரோட 70 வயசுக்கு மேலே இருந்துட்டு இருக்காரு, 70-80 தொட்டார். பட் ஹி இஸ் வெரி ஓல்டு, ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் ஆஸ் அ யூனிஃபயர். உலகத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னாக்குன ஒருத்தனா என்னோட வாழ்நாளுக்கு அப்புறம் வந்து என்னை மக்கள் பேசணும், அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ப்ராபப்ளி இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நம்ம என்ன பார்ப்போங்கிறத நான் சொல்கிறேன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம், ரஷ்யாவை விட அமெரிக்காவுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரஷ்யாவும் சைனாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அமெரிக்காவுக்கு காம்படிஷன் சைனா, ஓகேவா? ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யா வந்து என்றைக்குமே வேணும்னு அமெரிக்கா நினைப்பாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ரஷ்யாவை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு தேவையில்லாத செலவு, யூரோப்பில் நடந்துட்டு இருக்கிற போருக்கு இதுக்கு எதுக்கு நாங்கள் செலவு பண்ணணும்னு கேட்டு அதுலேருந்து பேக் ட்ராக் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தெர் வாஸ் எராவர், அமெரிக்கா வந்து யாரோட பஞ்சாயத்தாக இருந்தாலும் அங்கே போய் இஷ்டத்துக்கு உள்ளே போய் சண்டை போட்டு அங்கே இருக்கிற வளங்களை எடுத்துப்பாங்கன்னு. ஈராக்கில் இதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இதுக்கு உக்ரைன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் ஏன் தேவையில்லாமல் இதில் சண்டை போடணும்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி போகிறாங்க. அண்ட் ரஷ்யா கூட டீல் பேசுகிறாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாளில் ஜெலன்ஸ்கியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் அமெரிக்கா பார்க்கும். அவங்க உள்நாட்டுக்குள்ளே திடீர்னு ரயாட்ஸ் வந்து ஜெலன்ஸ்கி வெளியே போன்னு சொல்கிற மாதிரி கூட காட்சிகள் வரலாம். அமெரிக்கா அதுக்கு பின்னாடியிலேருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நம்மளுக்கு இப்போ தெரியுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து இதில் டீல் பேசிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய நல்ல விஷயம். மறுபடியும் ரஷ்யா வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய கண்ட்ரிங்கிற ஒரு அந்தஸ்து எடுத்துட்டு அந்த கெத்து காமிக்க முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும், எல்லாமே இருக்குது. இதனால இந்தியாவுக்கு என்ன முக்கியமான கேள்வி அதுதான். இந்தியாவுக்கு என்ன? பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, யூரோப்பை மொத்தமாக பாதிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த போர் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னால், உக்ரைன் வந்து நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த நேட்டோங்கிற அமைப்பு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. மோஸ்ட்டாக யூரோப் வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது தான் இதில். இது பின்னாடி பேக்கப்பாக அமெரிக்கா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா இதுலேருந்து வெளியே போவோன்னு சொன்னதுனால யூரோப்பில் இருக்கக்கூடிய மீதி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இவங்கெல்லாம் வந்து இதில் இருந்துட்டு இருப்பாங்க, இந்த நேட்டோவில் இருப்பாங்க. யூரோப்போட பயம் என்னன்னால், ரஷ்யா இப்போ உக்ரைனை பிடிச்சிட்டாங்க, அடுத்து எங்ககிட்ட தான் வருவாங்கங்கிறது தான் யூரோப்போட பயம். உக்ரைன் வந்து நடுவில் இருக்கிற பஃபர் ஜோன் மாதிரி. அதாவது இங்கே ஒரு பெரிய படை இருக்குது, இங்கே ஒரு பெரிய நாடு இருக்குது,
இந்த 2 நாடுகளுக்கும், இதை யூரோப்னு வச்சுக்கோங்க, இதை ரஷ்யான்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேருக்கும் சும்மாவே ஆகாது. ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக இவனோட சண்டை போடுறதுக்கு பதிலாக நடுவில் தான் உக்ரைன்கிற கண்ட்ரியாக இருக்குது, இவங்கிட்ட நீ என் கூட சேர்ந்துக்கலான்னு ஆசையை காமிச்சு உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேங்கிறதெல்லாம் சொல்லி இவங்க கூட சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய உக்ரைன் தான் இவ்வளோ நாள் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி வந்து இதிலேருந்து பேக் ட்ராக் ஆகிறதுனால, எனக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போகிறதுனால மீதி இருக்கிற கண்ட்ரிஸ் வர்சஸ் ரஷ்யான்னு மாறும். அந்த ஒரு போர் வந்துச்சுனால் அவ்வளோ நாள் இந்த மீதி இருக்கிற யூரோப் மொத்தமாக ஒன்று சேர்ந்தால் கூட தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னவே ரஷ்யா சைடு பண்ணுவாங்க, சைனா ஆல்ரெடி ரஷ்யா சைடு பண்ணிருக்காங்க. ஒரு கண்ட்ரி வந்து பேக்டு பை சைனா, அமெரிக்கா அண்ட் சாஃப்ட் பவர்ஸ் லைக் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாகவும் போக மாட்டாங்க. ஸோ இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மிகப்பெரிய கண்ட்ரிஸும் ஒரு சைடு அலைன் ஆகுறாங்க. யூரோப், யூகே விச் இஸ் நாட் அ கிரேட் எக்கானமி டுடே, அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலிலாம் ஒரு சைடு சேர்ந்தாங்கனால் அந்த ஒரு பிரச்சனையில் ரஷ்யா தான் மிகப்பெரிய அப்பர் ஹேண்டாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து புட்டின் வந்து மொக்கையாக சண்டை போட்டுட்ருக்காரு, இவருக்கு சண்டை போட தெரியலை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் லாங் டேர்மில் ட்ரம்ப் ஜெயிச்சது, இப்போ வேர்ல்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே புட்டின் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருந்திருக்காரு. எனிவே இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியாவை வந்து இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு சைடு பிக் பண்ணு அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்து ரஷ்யா கூட பேசாத, ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காதுன்னு. பட் இப்போ அவங்க 2 பேரே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுனால இந்தியா வந்து நடுவில் ஒரு ஸ்பாட்டில் போடுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிறோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம். இது அமெரிக்காவுக்கு கண்ணும் காணாத மாதிரி பிடிக்காத மாதிரியே இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எனிவே அவங்க 2 பேரே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலாம், அதை யாரும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ரஷ்யா இந்த காம்பினேஷனோட இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சைனா மாதிரி ஒரு ஃபோர்ஸை, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஃபோர்ஸை காம்பேட் பண்ணுறது என்றைக்குமே ஈஸி. ஸோ இதில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. லைக் அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரி இருந்துச்சுன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து சைனாவை காம்பேட் பண்ணுறதுக்கு பெருசாக தேவைப்படாது. அவங்க ப்ரோ ரஷ்யாவாக நிறைய போகலாம். இஃப் ரஷ்யா அக்ரீஸ் டு கோ அகேன்ஸ்ட் சைனா நிறைய காயிலாம் மூவ் பண்ணலாம். பட் யதார்த்தம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தோன்னா இட் இஸ் அ குட் திங் ஃபார் இந்தியா, பிகாஸ் நம்ம ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் ரஷ்யா அண்ட் வி ஆர் அ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் அமெரிக்கா. ரஷ்யாவோட நம்ம மோர் லைக் பிரதர்ஸ் மாதிரி. நம்ம வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல வருஷமாக நம்ம ரஷ்யா கூட இருந்திருக்கோம். அமெரிக்காவே நம்மளுக்கு எதிராக இருந்தப்போ நம்ம கூட ரஷ்யா இருந்திருக்குது. ஸோ என்னன்னாலும் நம்ம வந்து ப்ரோ ரஷ்யா ப்ளஸ் இன்னைக்கு அமெரிக்காவோட நம்ம பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவராலாக இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துட்டு இருக்கிறது இதுதான். இந்த போர் முடிகிறப்போ நம்மளுக்கு இப்போ தெரிகிற மாதிரி அறிகுறிகளில் புட்டின் தான் ஜெயிப்பார், புட்டினுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ், ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதன், நம்ம வந்து உக்ரைனையோ இல்லை யூரோப்பில் இருக்கக்கூடிய மீதி கண்ட்ரிஸையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், அவங்க ரைஸ் ஆகி அவங்க மாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற யாரோ இதனால என் வாழ்க்கை எப்படியோ யூரோப்பில் பாதிக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களோட பெட்ரோல் விலை இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கலை, இந்தியாவை வந்து வாங்கி அதை உங்ககிட்ட அதிகமான விலைக்கு மறுபடியும் விற்கிறாங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற கேஸ் விலை அதனால ஏறி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விலை வந்து நீங்கள் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் எகிரி போயிருக்குது. அது அங்கே இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிச்சிருக்குது. இதில் ரஷ்யா அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்கன்னா அது இன்னும் பாதிக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ எனிவே ஐ see you tomorrow. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், வேறு ஏதாவது இந்த மாதிரி வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கிறத நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஈஸியாக நீங்கள் என் ப்ரொஃபைலை ஸ்பாட் பண்ணுவீங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். லவ் யூ ஆல், டேக் கேர். நான் அடுத்து என்ன பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூரோப்பில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.